Hello friends, welcome to Moto G04s. இந்த வீடியோல 7000 ரூபாய் பட்ஜெட்ல ஒரு அருமையான 4G பட்ஜெட் ஃபோன் தாங்க பார்க்க போறோம். மாடல் வந்து பார்த்தோம்னா Moto G04sங்கற 4G ஃபோன் தான். இது வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிமான ஃபோன் and இந்த ஃபோன்ல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸ்மே பார்த்தோம்னா எக்ஸலென்ட்டா இருக்கு. அதுவும் 7000 ரூபாய் பட்ஜெட்ல. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல ஃப்ரேமும் பேக்ல வந்து பிளாஸ்டிக்கும் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. Black, green, blue, sunrise, orangeங்கற 4 கலர்ல வருது. நீங்க 7000 ரூபாயில ஒருத்தங்களுக்கு வந்து நீங்க gift பண்ணா கூட இந்த ஃபோனை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இந்த ஃபோன்ல இருக்கிற முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து பாப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து RAM. இந்த ஃபோனில் RAM வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே 4GB வந்து கொடுக்குறாங்க. 7000 ரூபா பட்ஜெட் ஃபோனில் 4GBங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுவும் இல்லாமல் 4GB வந்து வெர்ச்சுவல் RAM சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நம்ம அடிஷனல் ஃபீச்சராக எடுத்துக்கலாமே தவிர ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ இந்த ஃபோனில் 64GB வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. இது வந்து UFS 2.2 வந்து பேஸ் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 1TB வரைக்கும் வந்து எக்ஸ்டர்னல் கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் டெடிகேட்டடான ஸ்லாட்டு. ஸோ நீங்கள் அதிகமான வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 15000 20,000 ஃபோன்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஷேர்டு கார்டு தான் வந்து கொடுக்குறாங்க. பட் டெடிகேட்டடான ஸ்லாட் வந்து கொடுக்குறது கிடையாது. ஆனால் இந்த ஃபோன் 7000லேயே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டெடிகேட்டடாக அதாவது ட்ரிபிள் ஸ்லாட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. தேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா OS வந்து லேட்டஸ்ட் Android 14 வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்டேட்டும் கிடையாது. 2 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி அப்டேட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க பட்ஜெட் வந்து 7000ன்றதுனால இங்கே அப்டேட் கொடுக்கல. பட் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஸோ தேர்ட் ஆப்ஷனும் இந்த ஃபோனில் நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து 5000 mAh வந்து பேட்டரி பவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பேட்டரி பேக்கப்பாக வந்து இது இருக்குது. ஆனால் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இதில் கிடையாது. 10 watts சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுற டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி பேக்கப் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல பேக்கப் வந்து கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து 20 wattsங்கிறத வந்து நெட்டில் வந்து பார்த்துருக்காங்க. 20 watts கிடையாது, இதில் 10 watts சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 15 watts வரைக்கும் இது சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. அது இல்லாமல் இந்த ஃபோன் வந்து ஒரு டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 22 hours வந்து டாக் டைம் பண்ண முடியும். 20 hours வந்து வீடியோ ப்ளேபேக் பார்க்குற சப்போர்ட் இருக்குது. 102 hours வந்து மியூசிக்கான சப்போர்ட் இருக்குது. 17 hours வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ணுற சப்போர்ட்டு இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ ஓவராலாக பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டான லெவல் கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜ் பண்ணுற டைம் மட்டும் அதிகமாக இருக்கும். அடுத்தது வந்து சிப்செட்டு. இந்த ஃபோனில் சிப்செட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன். ஸோ ஸ்னாப்ட்ராகனோ மீடியாடெக்கோ அந்த சிப்செட் கிடையாது. அடுத்த சிப்செட் வந்து யூனிசாக் T606 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சைனா செமிகண்டக்டர் கம்பெனி 2021 ரிலீஸ் பண்ண ஒரு சிப்செட். இது 1.6 வந்து இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு இருக்குது. இந்த சிப்செட் மூலமாக நீங்கள் ரெகுலராக இருக்கிற டாஸ்க்லாம் ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். அதாவது நீங்கள் ப்ரௌசிங் பண்ணுறீங்க, ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, கேம்ஸ் வந்து கேஷுவலாக யூஸ் பண்ணுறீங்க, சோஷியல் மீடியா பார்க்குறீங்க, வீடியோ ப்ளேபேக்லாம் பார்த்தீங்கன்னா இது எக்ஸலண்ட்டாக இருக்கும். அட்வான்ஸ்டாக ஹெவியான டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகும். அதாவது சப்போர்ட் இருக்கும், பட் ஆனால் ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவரேஜான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கேமிங்க்கு வந்து ஸ்பெஷலாக ARM Mali G50s and MP1 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து டிஸ்பிளே. இந்த ஃபோனில் 6.6 வந்து ஸ்க்ரீன் இன்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் வந்து HD+ தான் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக பட்ஜெட் ஃபோன்னாலே HD+ தான் இருக்கும். அதுவும் இது 7000ன்றதுனால HD+ தான் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறம் IPS LCD பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஓகே. 90 Hz வந்து ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி வந்து 269 ppi கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டோட கிளாஸ் குவாலிட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா Gorilla Glass 3 வந்து கொடுத்துருக்காங்க. 537 பீக் நீட்ஸ் வந்து அவுட்டோர் விசிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு அவரேஜான லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து கேமரா. இந்த ஃபோனில் பேக் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 50 MB வந்து AI சிங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து குவாட் பிக்சல் டெக்னாலஜியை பேஸ் பண்ணியிருக்கு. ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. PDAF வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் ஒரு நல்ல குவாலிட்டியான பிக்சர்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும். ஃபுல் HDக்கான சப்போர்ட் இருக்குது. 4K சப்போர்ட் இல்லை. அண்ட் LED ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் கொடுக்குது. ஃப்ரண்ட் கேமரா ஜஸ்ட் 5 MP தான். இதில் வந்து ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ வேணால் இது பண்ண முடியும். அண்ட் ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD ரெக்கார்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமராவோட ஃபீட்பேக் பார்க்கும்போது ஒரு நல்ல கேமரா குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் செல்ஃபி கேமராவில் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவரேஜான லெவல் தான் இருக்குது. அடுத்தது வந்து ப்ரைஸு. இந்த ஃபோன் வந்து ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் வருது. அதுவும் வந்து இப்போ இன்றைக்கி ரேட்டில் பார்த்தோம் அப்படின்னா 7000 வந்து இருக்குது. ஃப்ளிப்கார்ட் அண்ட் ஆன்லைன் ஸ்டோரில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும்.
அதுக்கப்புறம் இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு அல்ட்ரா ஸ்லிமான ஃபோனு 178 கிராம் தான் இருக்குது. 7.99 வந்து திக்னஸ் இருக்குது. ஸோ 200 கிராம் கீழே இருந்தாலே ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கைக்கு வந்து ஒரு கச்சிதமான ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுவும் வந்து என்னதான் ஃபோனில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்தாலும் அந்த ஃபோன் வந்து ஸ்லிம்மாக இருந்தால் தான் அந்த ஃபோனே வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகும். ஸோ அந்த இதை பார்த்தோம் அப்படின்னா 178 கிராமுங்கிறது உங்களுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக வந்து ஃபீல் வந்து இருக்கும். அடுத்தது வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபோனில் இல்லை. ஏன்னா இந்த ஃபோனில் 3 ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 வந்து டூயல் சிம், 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா டெடிகேட்டடாக இருக்கிற மெமரி கார்டு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனில் இருக்கிற டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, டால்பி அட்மோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டோவில் இருக்கிற எல்லா ஃபோன்லேயும் மோஸ்ட்லாக பார்த்தோன்னா சவுண்டு சிஸ்டத்துக்கு வந்து டால்பி அட்மோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் மியூசிக் கேட்குறதா இருந்தாலும் சரி, இல்லை யூடியூப் ப்ளே பார்க்குறதா பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம் வந்து எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கிற வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பயோமெட்ரிக் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட் இருக்குது, ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆடியோ ஜாக் வந்து ட்ரெடிஷ்னல் 3.5 வந்து கொடுத்துருக்காங்க. எஃப்எம்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த பட்ஜெட் ஃபோனில் என்னென்ன ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ 7000ல் ஒரு குவாலிட்டியான, அதாவது ப்ரீமியம் பிராண்டட் ஃபோன் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். பட் இருந்தாலும் இதில் என்னென்ன ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு 4G ஃபோன் தான். ஸோ இது வந்து ஒரு 5G ஃபோன் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப அதிகமாக சொல்ல முடியாது. ஏன்னா 7000ல் நம்ம 4G தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து இந்த ஃபோனில் ஒரு OS அப்டேட் கூட கொடுக்கல. அட்லீஸ்ட் ஒரு OS அப்டேட் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும். பட் இது வந்து ஒரு அவரேஜான ட்ராபேக்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் HD+க்கான சப்போர்ட் வந்து கொடுக்கல. ஸோ இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10,000 மேலே இருக்கிற சில பட்ஜெட் ஃபோனில் கூட பார்த்தோம் அப்படின்னா HD+ தான் கொடுக்குறாங்க. ஸோ 7000ல் நம்ம வந்து ஃபுல் HD+ வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ நான் ட்ராபேக்காக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். பட் அது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் NFC-க்கான சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் கிடையாது. ஸோ இதுவும் வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். மற்றபடி இந்த ஃபோனில் ட்ராபேக்கை விட உங்களுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ், அதாவது நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டபிள் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இது மாஸான ரேமு, ஸ்டோரேஜு, பேட்ரி, பெட்டர் பேக் கேமரா ரெசல்யூஷன், பர்ஃபார்மன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது. இது எல்லாமே வந்து லோ காஸ்ட்டாக கொடுக்குறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நோட்டபிள் ஃபீச்சர்ஸ். ஸோ இப்போ ரீசன் டு பை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ரீசன் டு பை தான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பிராண்டு, இது வந்து மோட்டோ பிராண்டுன்றதுனால நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாஸான ஒரு பேட்ரி ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பெட்டர் பேக் கேமரா ரெசல்யூஷன். 7000ல் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல குவாலிட்டியான பிக்சர்ஸ் வந்து நீங்கள் பேக் கேமராவில் எடுக்க முடியும். ஆனால் செல்ஃபி கேமராவில் வந்து அவரேஜான லெவல் தான். அதில் வந்து ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பார்த்தோம் அப்படின்னா 4GB 64GB வந்து கொடுத்துருக்காங்க 7Kல. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். இன்னும் நீங்கள் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1TB வரைக்கும் எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து டெடிகேட்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு மாசான ஸ்டோரேஜ் வந்து 7000ல் வந்து கொடுத்துக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். அண்ட் இது வந்து ஒரு ஸ்லிம்மான ஃபோனு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெகுலர் டாஸ்க் வந்து ஸ்மூத்தாக வந்து கொடுக்குது. ஸோ இதுதான் இந்த ரீசனுக்காக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒர்த் டு பை தான். அண்ட் இந்த ஃபோனில் பாக்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா Moto G04sங்கிற ஃபோன் அண்ட் 10 watts சார்ஜர் இருக்கும், Type-C கேபிள் இருக்குது, சிம் டூல் இருக்குது, ஃபோன் கேஸ் இருக்குது, யூசர் கைட் இருக்குது. அண்ட் இந்த ஃபோனுடைய ஓவரால் ஃபீட்பேக் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி 5க்கு வந்து 4.2 இருக்குது. எல்லா லெவலுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து 4க்கு மேலே ஒரு நல்ல ஃபீட்பேக் இருக்குது. ஸோ 7000ல் ஒரு பிராண்டட் ஃபோனை வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதுவும் ஒரு 4G ஃபோன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.